பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்த எசேக்கியா, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்து ஆண்டவரை நேசித்து வந்த எசேக்கியா திடீரென்று சொல்லி வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறார். வியாதி அந்த எசேக்கியாவை ஒடுக்க ஆரம்பித்தது. வியாதி படுக்கையில் எசேக்கியா மிகவும் வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கனை அழைத்து, எசேக்கியாவினிடத்தில் போய் நீ சொல், எசேக்கியா நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கனை அழைத்து ஆண்டவர் எசேக்கியாவின் இல்லத்திற்கு அனுப்புகிறார். ஏசாயா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எசேக்கியாவின் இல்லத்தில் போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார். எசேக்கியா, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு வருகிறார். இந்த வேளையில் எசேக்கியா செய்த காரியத்தை பாருங்கள். உடனே தன் படுக்கையில் இருந்த எசேக்கியா சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, சுவர்புறமாய் தன்னை திருப்பிக் கொண்டு எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளம் உடைந்து எசேக்கியா கதறின பொழுது அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசனாகிய எசேக்கியாவினிடத்தில் போய் அவனை பார்த்து சொல்ல வேண்டியது, நீ பிழைப்பீர், மரிக்க மாட்டீர், ஆண்டவர் உன் வியாதியை மாற்றுவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கனை மீண்டும் எசேக்கியாவின் இல்லத்திற்கு அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசி மீண்டும் எசேக்கியாவினிடத்தில் போய் எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீர் மரிக்க மாட்டீர், பிழைத்துக் கொள்ளுவீர், கர்த்தர் உம்மை விடுவிப்பார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அந்த எசேக்கியா தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்த பொழுது ஆண்டவர் மனதுருகி எசேக்கியாவின் விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு வியாதி பிடியினாலே, ஏதோ பிசாசின் வல்லமையினால் தாக்கப்பட்டு, ஏதோ ஒரு போராட்டத்தினால் நீங்கள் பீடிக்கப்பட்டு, என்னை விடுவிக்க யார் உண்டு, எனக்காக ஜெபிக்க யார் வருவார்கள், எனக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண யார் உண்டு என்று சொல்லி நீங்கள் தவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதீர்கள். உங்கள் ஜெபத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார், உங்கள் மன்றாட்டை கேட்க ஒருவர் இருக்கிறார், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவருடைய சமூகத்தில் நீங்கள் போய், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி உங்கள் பலவீனத்தை குறித்து, உங்கள் வியாதியை குறித்து அவரிடத்தில் சொல்லி கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை கண்டு மனஸ்தாபப்படுகிற, மனதுருகுகிற தெய்வம் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களை விசாரிக்கிற தேவன் இயேசு. அவரிடத்தில் நீங்கள் திரும்பி வரும் பொழுது, அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் உங்களை விடுவித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள். அவரே உங்கள் இரட்சகர், அவரே உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர், அவரே உங்கள் மீட்பர். அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, ஒரு எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் எசேக்கியாவின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது போல உம்முடைய சமூகத்தில் யார் யார் கண்ணீர் வடித்து, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா, இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வராதா, இந்த போராட்டம் என்னை விட்டு மாறாதா, இந்த பில்லி சூன்ய வல்லமைகள் எங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு விலகாதா, எங்கள் தேவை சந்திக்கப்படாதா என்று சொல்லி கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வீராக. இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக, இவர்கள் வேதனைகள் வியாதிகள் மறைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை தொட்டு விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.